நகர வாழ்க்கையோட நெருக்கடியும் கடமைகளால் துரத்தப்பட்ட ஒரு வேகமான வாழ்க்கையோட்டமும் அப்பப்போ நம்மளை இயற்கையை நோக்கியும் அது சார்ந்த ஒரு அமைதியான வாழ்க்கை முறையும் நினச்சி பார்க்க வைக்குது. புலிகள் வாழக்கூடிய காட்டுக்குள்ளே துப்பாக்கி ஏந்திய வனத்துறை அதிகாரியோட பாதுகாப்பில் ராஜ மரியாதையோடு இறங்கி நடக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காட்டுக்கு நடுவில் நூற்றாண்டு பழமையான ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு இன்னும் பழமை மாறாமல் இருக்கிற ஒரு கண்காணிப்பு கோபுரத்துலையும் தங்க போகிறோம். ஒரு காலத்தில் இந்த காட்டுக்குள்ளே ஓடின முல்லையாறு பெரியாறு அப்படிங்கிற 2 ஆற்றை இணைச்சி கட்டப்பட்டதால் முல்லை பெரியாறு அணை அப்படின்னு பெயர் பெற்ற இந்த அணை பகுதியோட நீர்பிடிப்பு பகுதியில் இப்போ நம்ம போட்டிங்கில் போக போகிறோம். போட்டிங்கில் போய் நம்ம முதல்ல ரீச் பண்ண போகிற இடம் திருவிதாங்கூர் சமஸ்தான மகாராஜாக்களால் கட்டப்பட்ட எடப்பாளையம் லேக் பேலஸ் அப்படிங்கிற ஒரு அரண்மனை. ஒரு காலத்தில் ராஜ குடும்பத்தினர்னு சொல்லப்பட்ட ஒரு சிலர் மட்டுமே தங்கியிருந்த இந்த அரண்மனையில் இன்றைக்கி பப்ளிக் யார் வேணாலும் தங்கலாம். கேரளா டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷனோட KTDC வெப்சைட்டில் ஆன்லைனில் இதை புக் பண்ண முடியும். ஆனால் ஒரு நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு சுமாராக 12,000 ரூபாய்க்கு பக்கமாக நம்ம தர மாதிரி இருக்கும். 1895 இந்த அணை கட்டப்படுற வரைக்கும் நம்ம இப்போ போயிட்டுருக்கிற இடம் எல்லாமே ஒரு காட்டுப்பகுதியாக இருந்தது தான். அணை கட்டப்பட்டதுக்கு அப்புறமா சிறிய ஆறுகளாக ஓடிட்டு இருந்த முல்லையாரும் பெரியாரும் நீர்மட்டம் அதிகமானதுனால ஒரு பிரம்மாண்டமான நீர்த்தேக்கமாக உருவாயிருச்சு. இதனால் மூழ்கடிக்கப்பட்ட அத்தனை மரங்களும் இன்னும் அதே இடத்துல எலும்புக்கூடுகளாக காஞ்ச நிலையில் அப்படியே இருக்குது. பெரியார் லேக்கில் போட்டிங்னு சொல்கிறத விட போட் சஃபாரின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காட்டுக்குள்ளே நம்ம ஜீப் சஃபாரி போகிற மாதிரி தான் இங்கேயும் கரையோரமாக தண்ணி குடிக்கிறதுக்காக வர்ற அனிமல்ஸை வந்து நம்ம இங்கேருந்து பார்க்கலாம். அதிகப்படியான கடமான்களையும் யானைகளையும் காட்டு மாடுகளையும் நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த உடம்பு, இதுக்கு முன்னால் பார்த்த ஆமை, இதெல்லாமே குளிர் ரத்த பிராணிகள். அதாவது மனிதர்கள் மாதிரி உடல் உஷ்ணத்தை வந்து இதனால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. உடம்புல சூடு குறையும் போது இந்த மாதிரி பாறைகள் மேலேயும் சூரிய வெளிச்சத்துலேயும் இருக்கிறதுனால உடம்புல சூடை வந்து இது அதிகப்படுத்திக்குது. அங்கே தூரத்தில் தெரியறதா இன்றைக்கி நம்ம தங்க போகிற எடப்பாளையம் வாட்ச் டவர். இந்த பெரியார் லேக்கோட கரையிலேருந்து கொஞ்சம் தள்ளி காட்டை ஒட்டி இருக்கிற அந்த வாட்ச் டவருக்கு போகணும் அப்படின்னா முதல்ல நம்ம வந்து ரீச் பண்ண வேண்டியது இந்த பெரியார் லேக் பேலஸ். இங்கிருந்து பின்னால் காட்டுக்குள்ளே கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போது தான் நம்ம அந்த வாட்ச் டவரை ரீச் பண்ண முடியும். 1930களில் திருவாங்கூர் சமஸ்தானத்தோட கோடைகால அரண்மனையாக கட்டப்பட்ட இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோட பயன்பாட்டிலையும் இது இருந்திருக்கு. இந்த லேக் பேலஸ் வந்து என்ன தான் பெரியார் டைகர் ரிசர்வ்க்குள்ளே இருந்தாலும் இது KTDCயோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இங்கே தங்குறவங்களுக்கு டைகர் ரிசர்வ்க்குள்ளே ட்ரெக்கிங் போகிறதுக்கான எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அவங்க இந்த கேம்பஸ்குள்ளே மட்டும்தான் இருக்க முடியும். கேரளத்தோட பாரம்பரியமான கட்டடக்கலையில் கட்டப்பட்டு இன்னும் பழமை மாறாமல் பாதுகாக்கப்படுற இந்த லேக் பேலஸில் மொத்தம் 6 ரூம் இருக்குது. இங்கே தங்கியிருக்கிறவங்க இந்த கேம்பஸை விட்டு வெளியில் எங்கேயும் ட்ரெக்கிங் போக முடியாதுன்னாலும் இங்கே சுற்றி வர அமைக்கப்பட்டிருக்கிற பெஞ்சஸில் ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு லேக்கோட ஆப்போசிட் சைடில் தண்ணி குடிக்கிறதுக்காக வர அனிமல்ஸை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பெரியார் டைகர் ரிசர்வுக்குள்ளே இந்த மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்காக இருக்கிற எல்லா கேம்பஸ்லேயும் இந்த மாதிரியான அகழிகள் வந்து வெட்டி இருக்கிறதுனால பெரிய விலங்குகள் உள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. பெரியார் டைகர் ரிசர்வில் ரீசெண்டாக தொடங்கப்பட்ட எடப்பாளையம் நைட்ஸுங்கிற ப்ரோக்ராமோட கேம்பஸ் வந்து இந்த லேக் பேலஸோட கேம்பஸை ஒட்டியே பின்னாடி இருக்குது. இந்த எடப்பாளையம் நைட்ஸுங்கிற கேம்பஸ்லேருந்து நம்ம இப்போ போக போகிற எடப்பாளையம் வாட்ச் டவர் போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா சமதளத்தில் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். இப்படி சமதளத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் நடந்து போனாலே இந்த வாட்ச் டவருக்கு நம்ம ரீச் பண்ணிட முடியும். அதனால் கொஞ்சம் ஏஜ் ஆனவங்களுக்குமே வந்து இது எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்படி கையில் துப்பாக்கியோட ஒரு அரசாங்க அதிகாரி நம்மளோட பாதுகாப்புக்கு கூடவே வராரு அப்படின்னா நம்ம போகிற இடமும் தங்க போகிற இடமும் எவ்வளோ ஆபத்தானது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிற இதே இடத்துல தான் சுமாராக 2 மாதத்துக்கு முன்னால் ஒரு டைகர் மான வேட்டையாடி போட்டுட்டு போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுமாராக 1 வார காலத்துக்கு டெய்லியும் நைட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த மானை சாப்பிட்டுட்டு போயிருக்கு. அந்த நேரங்களில் இங்கே தங்கியிருந்தவங்க டெய்லியும் அந்த டைகரை பார்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த காலத்து ஆங்கிலேய அரசாங்கத்தால் சுமார் 100 வருடங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய மரச்சட்டங்களை வச்சு கட்டப்பட்ட எடப்பாளையம் வாட்ச் டவர், அதாவது கண்காணிப்பு கோபுரம். இது அந்த காலத்து ஆங்கிலேய உயர் அதிகாரிகள் தங்குற இடமாகவும் வேட்டை தடுப்பு காவல் பணிக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரியான பெரிய கண்காணிப்பு கோபுரங்கள் இந்த காட்டோட பல முக்கியமான இடங்களில் அன்றைய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து உருவாக்கி இருந்தது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் உருப்படியாக மிஞ்சி இருக்கிறது இந்த ஒரே ஒரு வாட்ச் டவர் மட்டும்தான்.
இந்திய அரசாங்கத்தால் ஒரு சில சிறிய மாற்றங்கள் மட்டுமே செய்யப்பட்டு இன்றளவும் பொது பயன்பாட்டுக்காக இந்த வாட்ச் டவர் அப்படியே இருக்குது. இந்த வாட்ச் டவரோட பின்பகுதியில் மேலே போகிறதுக்கான மரத்தாலான படிக்கட்டுகள் இருக்குது. இந்த வாட்ச் டவரோட ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகள் முன்பக்கமாக அமைச்சிருக்காங்க. அதுவும் நேராக டோருக்கே போகிற மாதிரியான அமைப்பில் இருக்கும். பால்கனி எதுவுமே கிடையாது. ஆனால் இதை ரெனோவேட் பண்ணும்போது முன்னால் ஒரு பால்கனி அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. சேரை போட்டு உட்கார்ற அளவுக்கான ஒரு அமைப்பு உருவாக்குனதுனால இந்த படிக்கட்டுகளை வந்து பின்பக்கத்துக்கு மாற்றிருக்காங்க. ஃபாரஸ்ட்டை வந்து நல்ல ஒரு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இங்கேருந்து நமக்கு கிடைக்கும். அந்த காலத்திலேயே பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி அருமையான இடத்துல கொண்டு வந்து இந்த வாட்ச் டவரை போட்டிருக்காங்க. அப்படியே லாங் டிஸ்டன்ஸுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் வைல்டு அனிமல்ஸையும் ஃபாரஸ்ட்டையும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த வாட்ச் டவரோட பழைய புகைப்படம். இதில் இந்த படிக்கட்டுகள் வந்து முன்பகுதியில் கதை ஓட்டி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஒரிஜினல் கன்ஸ்ட்ரக்ஷனில் இந்த கண்ணாடி ஜன்னல்களுமே கிடையாது. ஃபுல்லாக மரத்தால் மறைக்கப்பட்டிருக்கும். ரெனோவேஷனுக்கு அப்புறமா இந்த கண்ணாடி ஜன்னல்களும் பொருத்தப்பட்டிருக்கு. ஒரு ஃபாரஸ்ட் காட்டேஜுக்கு தேவையான அத்தனையுமே இதில் இருக்குது. சுற்றி வர அகழி, நல்ல ஒரு உயரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான டிசைனில் நீட்டான ஒரு ரூம். உள்ளே இருந்துகிட்டே வெளியில் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு நல்ல ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னல். முன்னால் உட்காந்துக்கிறதுக்கு ஒரு சின்ன பால்கனி. வாட்ச் டவருக்கு கீழே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு. அது மட்டும் இல்லாமல் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தங்குறதுக்கான தனி ரூம் இருக்குது. நம்ம கூட வந்த கைட்ஸ் தங்குறதுக்கும் சமைக்கிறதுக்குமான இடம்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸுக்கு தேவையான அத்தனை ஃபெசிலிட்டியுமே இந்த ஒரு சின்ன கேம்பஸ்குள்ளேயே அடங்கிடுது. 3 months முன்னாடி. ஓகே, இங்கே அப்போ கெஸ்ட் இருந்திருக்காங்களா? அப்போ ரொம்ப த்ரில்லிங்காக இருந்திருக்கும்ல. நைட் டைமாக இருந்திருக்கும். லெப்படா டைகர்? அது டைகர் சாம்பார். அவங்களால பார்க்க முடிஞ்சதுங்களா டைகரை? கில்லிங்கே பார்த்துட்டாங்க. ஓகே. கண்டிല്ല. ഇത് നടന്നിട്ട് അതുക്കപ്പുറം 925 സ്ക്വയർ കിലോമീറ്റർ ഏരിയ. അതുതാனே அது കാണാൻ വലിയ ഫെയറായിരിക്കും. അപ്പോൾ ടോട്ടൽ ടൈഗേഴ്സ് கவுண்ட் வந்து அரௌண்ட் 40. ஸோ அப்போ டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்பாட்டட் டவ், தமிழில் மணிப்புறா. வாட்ச் டவரோட ஃப்ரண்ட் சைடில் சுமாராக 250 மீட்டர் டிஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. ஓப்பன் ஃபாரஸ்ட்டாக புல்வெளியாக இருக்குது. ஸோ அதனால் இங்கே கிராஸ் ஆகிற அத்தனை அனிமல்ஸுமே நம்மளால் இங்கே உட்காந்து பார்க்க முடியும். காட்டு மாடு ஆல்ரெடி என்ட்ரு ஆயிடுச்சு. கடமான் வந்து இப்போ ஒவ்வொன்றா உள்ளே வந்துட்டுருக்கு. காட்டுக்குள்ளே இந்த மான்களுக்கு ஈக்களோட தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால ஒரு இடத்துல நிம்மதியாக கொஞ்ச நேரம் கூட அதனால் உட்கார முடியல. தொடர்ச்சியாக அது நடந்துக்கிட்டே இடம் விட்டு இடம் மாறிட்டே இருந்ததுன்னா இந்த பிரச்சனை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல அமைதியாக உட்காரணும்னு நினைக்கும் போது தான் இந்த ஈக்களோட தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரியான விலங்குகளுக்கு காட்டுக்குள்ளே வேட்டை விலங்குகள்கிட்ட இருந்து மட்டும்தான் அச்சுறுத்தல்னு கிடையாது. இந்த மாதிரியான ஈக்களும் ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணிகளும் கூட அச்சுறுத்தலாக இருக்குது. காட்டு மாடுகளோட ஒரு கூட்டம் ஆல்ரெடி கிராஸ் பண்ணி போயிடுச்சு. இப்போ 2வது ஒரு பேட்ச் வந்து உள்ளே இறங்கியிருக்கு. இந்த கூட்டத்தில் அதிகமாக காணப்பட்டது காட்டு பசு, அதாவது ஃபீமேலோட கொம்புகள் வந்து குறுகி வளைஞ்ச மாதிரியான அமைப்பில் இருக்கும். இதே மேல் இந்தியன் காரோட கொம்புகள் வந்து நல்லா அகலமாக பெரிய சைஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா அடர் கருப்பு நிறத்தில் நிறைய மசில்ஸோடு இருக்கும். ஃபீமேல் இந்தியன் கார் வந்து பழுப்பு நிறத்தில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது பிராமினி கைட் அல்லது கிருஷ்ணர் பருந்துன்னு சொல்லப்படுற செம்பருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக மீன்களை வேட்டையாடும். அது மட்டும் இல்லாமல் இறந்த விலங்குகளையும் இது சாப்பிடும். இப்போ இந்த மரத்தில் நீங்கள் பார்க்குறது கல்பாசி. இது ஒட்டுண்ணி தாவரம் இல்லைங்கனால மரத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. இது ஃபோட்டோ சிந்தசிஸ் பண்ணி உணவை தானே தயாரிச்சுக்கும். இந்த கல்பாசிகள் வந்து பார்த்திங்கன்னா காற்று மாசுபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது. இந்த கல்பாசிகள் இருக்குது அப்படின்னாலே காற்று அந்த இடத்துல ரொம்ப தூய்மையான காற்று இருக்குதுன்னு அர்த்தம். காற்று மாசுபட்ட இடங்களில் வந்து இது வளர்றதில்லை. நாங்கள் இந்த வாட்ச் டவர் வந்து ரீச் பண்ணும்போது மதியம் 3 மணி இருக்கும். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து டீ டைம்.
காட்டுக்கு நடுவில் நல்ல சூப்பரான கிச்சன் ஃபெசிலிட்டி, சமைச்சு கொடுக்கறதுக்கு கேர்டேக்கர்ஸ், கையில் துப்பாக்கியோட பாதுகாப்புக்கு ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இவ்வளவு ஃபெசிலிட்டியும் ராஜ மரியாதையோட நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கிற ஒரே வேலை. ஓ, நீங்கள் 2 அடுப்புமே யூஸ் பண்ணுறீங்க, கேஸுமே இருக்குது. எப்படி இங்கே கொண்டு வரீங்க? வண்டி வருதுங்களா? போட்டில் வந்துட்டு அப்புறம் அங்கேருந்து இங்கே வருது. இங்கே தலையில் தூக்கிட்டு 2 பேர் அதுக்கு மாற்ற மாதிரி ஓரளவுக்கு ரோடு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குனால பரவாயில்ல. மேலே ஏற்றமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. ஆமாம், இந்த கடைசி ஆனால் சுற்றிட்டு வரும். சுற்றி வரணும், ரொம்ப தூரம். தண்ணி கொஞ்சம் இப்போ அதிகமாக இருக்குனால பரவாயில்ல. போட்டு தண்ணி கம்மியாச்சுன்னா நம்ம அங்கேருந்து லேக் பேலஸ்லேருந்து கொண்டு வருவீங்க. பெரிய போட்டில் ஏற்ற மாட்டாது. மூணு டைப் தான் நமக்கு போட்டு டியர் நமக்கு கிடையாது. அது ஏங்க பாட்டு டியரிங்? இதெல்லாம் சென்சிட்டிவ். அந்த ஒரு கிளைமேட் அவங்க கிளைமேட் மேஜராக கிளைமேட் அவங்களுக்கு இந்த ஒரு கிளைமேட் கிடைக்காது. ஆனால் நிறையா ஊட்டி அந்த ஏரியா தமிழ்நாட்டில் தான் நிறையா. ஆமாம், அங்கே தான் இப்போ அந்த அந்த ஏரியா வந்து கிளைமேட் முதுமலை, பண்டிப்பூர், வயநாடு அங்கே எல்லாம் நமக்கு வந்து அந்த இது இந்த கிளைமேட் வந்து அவங்களுக்கு சேராது. அதனால தான் நமக்கு இங்கே ஸ்போர்ட்டட் டியர் கிடைக்கும். ஆனால் இருக்கு, ரொம்ப ரேராக பார்க்கலாம். பார்த்துருக்கோம் நாங்கள் ரேராக ஒன்று பார்த்துருக்கோம். அது பிறகு பின்ன பார்க்க வேண்டும். ஒரு ஒருத்துக்கு தான் பார்த்துருக்கோம், அது பிறகு பார்த்துருக்கோம். டியர் தான் நமக்கு சாம்பார் டியர் தான் நமக்கு மெயினாக. அது பெருசு, அது வந்து பெரிய ஃபேமிலி. இப்போ 2வது நான் இப்போ சொன்னேன்ல பார்க்கிங் டியர், மவுஸ், அதெல்லாம் வெரி ரேராக தான் நமக்கு பார்ப்போம். இல்லாட்டி அவங்க ஒரு ஃபேமிலி கிடையாது, ஒத்தையில தனியாக சுற்றிக்கிட்டு இல்லாட்டி 2 அப்படி 1 அப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. இந்த மவுஸ் டியரும் பார்க்கிங் டியரும். இது வந்து பின்ன பெரிய ஒரு கூட்டம். டீ டைம் முடிஞ்சதுக்கப்புறமா இருட்டுறதுக்குள்ளே வாட்ச் டவரோட பின்பகுதியில் ஒரு ரவுண்ட் வந்துடலாம், ஏதாவது அனிமல்ஸ் இருக்கா, மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிறக்காக பேக் சைடில் வந்திருக்கோம். நாங்கள் உட்காந்துட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துலேயே யானைகள் வந்துட்டு போனதுக்கான தடங்கள் இருந்தது. நல்ல சாயந்தர நேரம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருட்டிடும். ஆங்கிலத்தில் ரெட் பேட்டில்டு லாப்பிங்னு சொல்லப்படுற இந்த 3 ஆள்காட்டி பறவைகள் மட்டும்தான் இந்த இடத்துல அவசர அவசரமாக ஏதோ இறையை தேடிட்டு இருந்தது. பக்கத்தில் வேறு எந்த அனிமலும் இருக்கிற மாதிரியான எந்த சைனுமே இப்போதைக்கு எங்கள் கண்ணுக்கு தட்டுப்படலை. நேரம் ஆக ஆக அப்படியே இருட்ட ஆரம்பிச்சிது. கடமான், காட்டு மாடு, காட்டு பன்னி மாதிரியான விலங்குகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அசம்பிளாக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு பதிலாக இந்த வாட்ச் டவருக்கு முன்னால் இருக்கிற இந்த பரந்த புல்வெளி தான் இந்த அனிமல்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூங்குறதுக்கான ஒரு சேஃபான இடமா இருக்குது. அதனால் நைட்டில் வேட்டை விலங்குகள் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. கிச்சனில் நம்மளுக்கான டின்னர் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் இதே டைமுக்கு இங்கே வரக்கூடிய ரெகுலர் விசிட்டர்ஸுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. டெய்லி வரும். நம்ம சாப்பாடு போடுறோம். சிக்கன் எல்லாம் சாப்பிட்றோம். நம்ம இந்த பைசனோட டைகர் எலும்பு அதெல்லாம் டெய்லியும் இங்கே சமைக்கப்படுற சிக்கனோட எலும்புகளை வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக கடித்து தூள் தூளாக்கி சாப்பிட்ருது. பன்னிக்கும் காட்டு பன்னிக்கும் முள்ளம் பன்னிக்கும் சண்டை.
இந்த முள்ளம்பன்னிகளோட முக்கியமான உணவுன்னு பார்த்திங்கன்னா எலும்புகளும் கீழே விழுந்த மானோட கொம்புகளும் தான். டின்னர் ஒவ்வொன்றா டேபிளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. வெளிச்சம் சுத்தமாக போய் இரவானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வேறு டைமென்ஷனுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போயிடுது. பகல் நேரத்தில் இருந்த இடத்த விட இது டோட்டலாக வேறு மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இந்த இடத்துல அதிகப்படியான மின்மினி பூச்சிகள் இருக்குது. லைட் வெளிச்சம் குறைய குறைய பார்த்திங்கன்னா அந்த மின்மினி பூச்சிகளோட வெளிச்சம் அப்படியே நல்லா தெரிய ஆரம்பிக்குது. புலிகள் வாழக்கூடிய கொடூரமான காட்டுக்கு நடுவில் சில மாதங்களுக்கு முன்னால் இதே பகுதியில் மானை வேட்டையாடின புலியோட வேட்டை களத்தில் ஒரு அற்புதமான இரவு பொழுது சுற்றி வர மின்மினி பூச்சிகள். நம்மளோட இன்றைக்கான இரவு உணவு வந்து இவ்வளோ த்ரில்லிங்கான பிளேஸில் நினச்சி பார்க்கும்போதே ஒரு கனவு உலகம் மாதிரி இருக்குது. டின்னர் நம்மளுக்காக சுட சுட ரெடியாக இருக்குது. போய் சாப்பிட வேண்டியது தான். என்னென்ன இருக்குது? கேரட்டு, வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், எலுமிச்சங்காய், இந்த சிக்கன் கிரேவி, சப்பாத்தி. இரவு நேரம் ஆக ஆக வாட்ச் டவருக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விலங்குகள் வந்து கூட்டமாக வந்து ஆஜராயிருச்சு. பக்கத்துலேயே ஏதோ ஒரு சவுண்டு வந்துட்டே இருக்குன்னு போய் பார்த்தா அது அந்த முள்ளம்பன்னி. சாப்பிட்டு மிச்சம் இருக்கிற எலும்புகளை வந்து இவங்க அந்த முள்ளம்பன்னி கொடுத்துட்றாங்க. அது ஃபுல்லாக கடின்னு கடித்து பொடி பொடியாக ஆக்கி சாப்பிட்ருது. பறவைகளுக்கு எப்படி அதோட தோல்லேருந்து ரெக்கைகள் முளைச்சி வருதோ அதே மாதிரி தான் இந்த முள்ளம்பன்னிக்கும் அதோட தோல்லேருந்து இந்த முட்கள் வந்து முளைச்சி வளருது. இந்த முள்ளோட நுனிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா செதில் மாதிரியான அமைப்புகள் மைக்ரோஸ்கோப்பிக் அளவில் நிறைய இருக்கும். ஸோ வேறு ஏதாவது ஒரு அனிமல் வந்து இதை டச் பண்ணும்போது அதோட தோலில் வந்து இந்த முள் மாட்டுச்சுன்னா திருப்பி வெளியில் வராது. அப்படி மீறி எடுத்தால் சதையை பிச்சுட்டு தான் அது வெளியில் வரும். ஸோ இப்படி தான் வந்து இந்த முள்ளம்பன்னி வந்து மற்ற அனிமல் அட்டாக் பண்ணுது. இப்போ ரெண்டாவதாக ஒரு முள்ளம்பன்னி காட்டுக்குள்ளேருந்து இங்கே வருது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் முள்ளம்பன்னிக்கும் காட்டுப்பன்னிக்கும் சண்டை. இப்போ முள்ளம்பன்னிக்கும் இன்னொரு முள்ளம்பன்னிக்கும் சண்டை. இது வந்த வேகத்தில் அதை துரத்தி விட்டுருச்சு. டின்னரை முடிச்சுட்டு கைட்ஸோட மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்துட்டு தூங்க போயிட்டோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஆனால் முன்னால் படுத்து தூங்கிட்டு இருந்த அந்த காட்டு மாடுகளும் கடமான்களும் பார்த்திங்கன்னா இன்னும் அதே இடத்துல தான் இருந்துச்சு. நைட்டு மழை வந்துட்டு இருந்ததுனால காலையில் நாங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது காடு முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அமைதியாக இருந்தது. பறவைகளோட சத்தம் கூட அதிகமாக இல்லை, ரொம்ப ரேராக தான் கேட்டுச்சு. ஆனால் காலையிலேயே சடனாக 2-3 தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடமே அதிர்ற அளவுக்கு வந்து யானைகளோட பிளறல் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற ஃபாரஸ்ட்லேருந்து வந்துகிட்டே இருந்தது. இந்த ஸ்டே ப்ரோக்ராமில் காலை நேரத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அஞ்சுருளி மலைக்கு ஒரு ட்ரெக்கிங் இருக்குது. ஸோ நாங்களும் காலையில் எந்திரிச்சு கொஞ்ச நேரத்துலேயே ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெக்கிங்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். குட் மார்னிங். ஸோ ரெடி ஆகிட்டு கிச்சனுக்கு போனோடனே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வர காப்பி ரெடியாக இருந்தது. வர காப்பியை குடிச்சிட்டு இம்மிடியேட்டாக நாங்கள் இப்போ ட்ரெக்கிங் கிளம்புறோம். ட்ரெக்கிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேமரா லென்ஸ் வந்து சோனி 200-600 G லென்ஸு. இது வந்து ஒரு ரெண்டல் லென்ஸு. கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பும்போதே நான் ரெண்டல் லென்ஸ் எடுத்துகிட்டு தான் நான் கிளம்பியிருந்தேன். இவ்வளோ பெரிய லென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து எடுக்கிற வீடியோஸ்க்கும் ஃபோட்டோஸ்க்கும் நல்லாயிருக்கும். பட் ட்ரெக்கிங் மாதிரியான ப்ரோக்ராமுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய லென்ஸ் வந்து ப்ராக்டிக்கலாக யூஸபிலிட்டி இருக்காது. ஓரளவு கம்மியான ஃபோக்கல் லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியான வெயிட்டில் சின்ன சைஸில் இருக்கிற லென்ஸ் தான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நல்ல யூஸ் ஆகும். இந்த அஞ்சுருளி ட்ரெக்கிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான ட்ரெக்கிங் தான். ரொம்பலாம் ஸ்லோப்பெல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஸ்லோப் ஏறும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக போகும். கடைசி பாயிண்டில் மட்டும் கொஞ்சம் மேலே ஏறுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த ஃபாரஸ்ட் பீட் ஆஃபீஸர் வச்சுருக்கிற இந்த துப்பாக்கி வந்து நம்ம பெரியார் டைகர் ட்ரெயிலில் பார்த்தா அதே 12 bore பம்ப் ஆக்ஷன் ரைஃபிள் தான்.
பம்ப் ஆக்ஷன் பண்ணாங்கன்னா சேம்பருக்கு வரும், ஷூட் பண்ணாங்கன்னா பரவலாக பரவி போய் ஒரு டார்கெட்டை வந்து இது அட்டாக் பண்ணும். நிறைய பால்ரஸ் குண்டுகள் போய் அட்டாக் பண்ணுறதுனால ஒரு ரஃப்பான ஒரு எய்ம் வச்சு அடித்தாலே இது வந்து டார்கெட் அட்டாக் பண்ணிடும். இது அட்டாக் பண்ணணுங்கிற பர்பஸை விட இது அதிகப்படியான சத்தத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ வேறு வழியே இல்லை, அனிமல் நம்ம அட்டாக் பண்ண வருது அப்படின்னா பெரிய சத்தத்தை உருவாக்கி அதை துரத்தணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. சுமாராக ஒரு 3/4 மணி நேரம் நடந்ததுக்கப்புறமா இந்த அஞ்சுருளி ட்ரெக்கிங்கோட கடைசி பகுதிக்கு நாங்கள் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு சின்ன மலையேற்றம் ஏறினோம்னா அந்த அஞ்சுருளி பீக் பாயிண்ட்டுக்கு நம்ம பக்கத்துக்கு போயிடலாம். ட்ரெக்கிங்கில் இந்த கடைசி பகுதி ரொம்பவுமே ஸ்லோப்பாக இருந்ததுனால நல்லா மூச்சு வாங்கக்கூடிய அளவில் ஹெவியாக தான் இருந்தது. அதனால் கொஞ்சம் நின்று தான் போயிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கையில் பெரிய லென்ஸோட கேமரா செட்டப் இருந்ததுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக தான் போக வேண்டியிருந்தது. இந்த அஞ்சுருளி ட்ரெக்கிங் வந்து என்ன தான் ஒரு பேசிக் ட்ரெக்கிங்காக இருந்தாலும் நல்ல ஒரு மார்னிங் எக்ஸசைஸ். காலையில் நல்ல ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃப்ரெஷ் ஏரை வந்து மலை மேலே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல அருமையான ட்ரெக்கிங். நம்ம வந்திருக்கிற இந்த டைமிங்கில் பெரியார் லேக்கோட அனைத்து பகுதியிலையுமே தண்ணீர் இருந்ததுனால வைல்டு அனிமல்ஸ் வந்து வெளியில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கோடை காலங்களில் தண்ணீர் மட்டம் நல்லா குறையும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம பார்க்குற இந்த தண்ணீர் நிரம்பிய இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் புல்தரையாக இருக்கும். அப்போ வந்து வைல்டு அனிமல்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். போலாங்களா? இந்த ட்ரெக்கிங்கில் வழக்கமாக வந்து ரீச் பண்ணுற இந்த ஃபைனல் பாயிண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போனோம்னா இந்த பாறையோட டாப்புக்கு போகலாம். ஸோ அதுதான் நான் கேட்டிருந்தேன். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நாம் இப்போ நின்றுட்டுருக்கிற அஞ்சுருளி மலைக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு மலையில் யானைகள் கூட்டமாக மேய்ஞ்சிட்டு இருக்கிறத கைடு பார்த்துட்டு எங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சார். எங்கேங்கண்ணா? ரிஸ்க் எடுத்து இந்த லென்ஸை வந்து இவ்வளோ தூரம் மேலே தூக்கிட்டு வந்ததுக்கு இப்போ அது நல்லாவே யூஸ் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் ரொம்ப தூரத்தில் மேய்ஞ்சிட்டு இருக்கிற இந்த யானை கூட்டத்தை வீடியோ எடுக்கணும் அப்படின்னா இந்த அளவுக்கு அதிகப்படியான ஃபோக்கல் லென்த் உள்ள லென்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகும். இந்த கூட்டத்தில் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 8 யானைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. யானைகள் பொதுவாக 12லேருந்து 19 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து சாப்பிட்டே இருக்கும். அதாவது ஒரு நாளோட 80% நேரத்தை வந்து இது சாப்பிட்றதுக்காகவே செலவு பண்ணுது. இவ்வளோ அதிகப்படியான உணவு வந்து ஒரே இடத்துல கிடைக்காது அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர் வரைக்கும் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கோடை காலங்களில் உணவு தட்டுப்பாடு வரும்போது பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக அந்த அளவுக்கான அதிகப்படியான ட்ராவலிங் ஒரே நாளில் பண்ணிடும். ஆப்போசிட்டில் இருக்கிற மலையில் இப்போ யானைகள் போயிட்டுருக்கிற இந்த தடம் வந்து பார்த்திங்கன்னா தொண்டியாறு பார்டர் ஹைக்கிங் அப்படிங்கிற ஒரு ட்ரெக்கிங் ப்ரோக்ராமோட ரூட்டு. ட்ரெக்கிங் போகிற அதே பாத்தில் தான் இப்போ யானைகள் நின்றுட்டுருக்கு. இவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்குது போயிருக்கு. எல்லா ஹைட்டுக்கும் போயிரு இல்லைங்களா? இந்த டாப்பு அந்த டாப்பு அவ்வளோ ஆமாம். நம்ம ஆனை நிற்கிற பாதையில் தான் நம்ம அதாவது வழி பக்கத்தில் தான் நின்று நம்ம ட்ரெக்கிங் வர்ற பக்கம் தான்.
தொண்டியாறு பார்டர் ஹைக்கிங்கிறது இந்த பக்கம் வர்றது. ஆமாம், பிராண்டிப்பாறைன்னு சொன்னது நம்ம செக் போஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த பக்கம் அப்படி போகும். மெயின் செக் போஸ்ட் இருக்குல்ல, ஆமாம் ஆமாம் ஆமாம், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அது வேற நம்ம தமிழ்நாடு பவுண்டரியாக வரும். அப்படி கண்ணகி கோயில். ஆமாம் ஆமாம், அந்த கோயில் அதெல்லாம் அந்த ஏரியாவில் தான் இருக்கு. அப்படி சுற்றி வரும். கோயிலுக்கு போக மாட்டோம், அந்த பார்க்கலாம் கணக்கு. அது பிராண்டிப்பாறை பார்டர் ஹைக்கிங். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த டாப்புங்களா? ஆமாம், பின்னால் தெரியுற அந்த டாப்பு. அந்த டாப், அந்த டாப். ஆமாம், அப்படி சுற்றி தான் இல்லை, கொஞ்சம் சின்ன ஒரு பள்ளம் மாதிரி வருவோம். நம்ம இதுல இருந்து மறுபடியும் இதில் ஏறுவோம். அப்படியே வந்துட்டு தான் இந்த வழி வரும். ஸோ இந்த டாப்லேயே வந்து நம்ம கீழே அந்த பக்கம் இறங்கிடுவோம். அப்படியே வந்துட்டு கீழே அந்த இடத்துல ப்ரொடெக்ஷன் ஸ்டாஃப் ஒரு வாரம் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க தங்குற இடத்துல தான் நம்ம மத்தியானம் சாப்பாடு நம்ம இங்கேருந்து கேரிங் பண்ணி தான் கொண்டு வரது. சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்செல்லாம் நம்மளே காய்கறி கொடுப்பாங்க. ஆமாம், நம்ம ஃபுட்டெல்லாம் வேறு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் இன்க்ளூடிங். நம்ம இத்தனை கெஸ்ட்டு நமக்கு புக்கிங் ஆன பிறகு அது இத்தனை பாக்கெட்டு நமக்கு தனித்தனியாக கொடுப்பாங்க. ஒரு பேகு நமக்கு ஒரு பேகை கொடுத்துருவாங்க. நமக்கு டிபார்ட்மெண்ட்டில் பேக் இருக்குது. சாப்பிட்ட பிறகு திருப்பி பேகு பாத்திரம் எல்லாம் திருப்பி கொடுத்துடணும். சிலவங்க கேட்பாங்க, இது எங்களுக்கு தர்றதா அதோ நாங்கள் திருப்பி தரணுமா? நான் சொல்லுவோம், உங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான், நீங்கள் பேகெல்லாம் திருப்பி கொடுத்துடணும். அப்படி இந்த லேக் வந்து நமக்கு 26 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கு லேக் மட்டும். இது வந்து 85ல் டேம் மேக் பண்ணாங்க, பில்டிங் கட்டுறதுக்கு ஆரம்பிச்சாங்க. 1895ல் தான் முடிஞ்சு. அது பிறகுதான் வாட்டர் லெவல் ஸ்டோர் பண்ணதுனால தான் இந்த மரம் எல்லாம் அப்படியே நிற்குது. முதல்ல ஃபாரஸ்டா இருந்தது தான், கீழே வரைக்குமே எல்லாமே ஃபாரஸ்டா தான் இருந்திருக்கும். ஆமாம், இந்த மரம் இப்போ எத்தனை வருஷம் டேம் கட்டின பிறகு அந்த மரம் அப்படியே தான் இருக்கு. இந்த இடையில இருக்கிற குச்சி குச்சியாக இருக்கிற மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேம் கட்டுறதுக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டாக இருந்த இடம். டேம் கட்டின பிறகு தான் தண்ணி ஏறி மரம் இப்படி. ஆனால் இப்போ நான் நிறையா தண்ணி வாட்டர் லெவல் நிறையா இருக்குது. இப்போ 132 நினைக்கிறேன். ஆனால் இதை 110 வரையில் கொஞ்சம் கூட தண்ணி கீழே போயிடும். போயில நமக்கு நிறைய மரம் பார்க்க முடியும் உள்ள தண்ணி. ஆமாம், ஏன்னா உள்ள திறமை திங்கிறது இல்லை, கரையா இல்லை திங்காது. அதனால அப்படியே தண்ணியில இத்து போயிடும். சில மரம் போயிடும், ஆனா அப்படியே தான் இருக்கு. நிறைய மரம் இருக்கு இப்போ, ஆனா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படியே இதே இடத்துல நின்றுட்டு நல்லா இயற்கை அழகை ரசிச்சுட்டு தூரத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்த யானைகளை வேடிக்கை பார்த்துட்டு நல்லா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்களை பேசிட்டு டைம் போனதே தெரியல. டைம் காலையில் 10 மணிக்கு கிராஸ் பண்ணிருச்சு. நம்ம ஆன் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம்னா தான் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு இங்கேருந்து செக் அவுட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்பி கீழே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். വലിയ മരം ഈ മരം കായാമ്പൂ ആണോ? കായാമ്പൂ. காயாம்பூ. இதாப்பா அந்த காயாம்பூ. சுமார் அரை மணி நேரம் நடந்ததுக்கப்புறமா நாங்கள் வாட்ச் டவரை வந்து ரீச் பண்ணும்போது டைம் காலையில் 10:40. நான் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கண்காணிப்பு கோபுரத்தோட அடிப்படை கட்டுமானத்தில் வந்து எந்த மாறுதல்களுமே பண்ணாமல் இப்போ வரைக்கும் அப்படியே வச்சுருக்காங்க. அந்த பழமையான கட்டுமான முறைகள்லாம் இன்னும் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து முன்னாலேயே ரெடியாகி எங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. நாங்கள் இப்போ சாப்பிட ஆரம்பிக்கும் போது மணி வந்து 11 மணி. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா மதியானம் லஞ்சு வரைக்குமே நம்மளுக்கு எந்த ஆக்டிவிட்டியுமே கிடையாது. மதியம் லஞ்சு முடிச்சுட்டு 2 மணிக்கு தான் செக் அவுட்டு. அது வரைக்கும் நல்லா ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுக்கலாம்.
இப்போ நீங்கள் பார்க்குறது இந்தியன் வேக்டைல்னு சொல்லப்படுற வாலாட்டி குருவி. தூரத்தில் ஒரு மரத்தில் சத்தமே இல்லாமல் உட்காந்து நோட்டம் விட்டுட்டு இருக்கிறது தான் கிரஸ்டட் சர்பன்ட் ஈகிள், அதாவது பாம்பு கழுகு. இது தலையில் ஒரு கொண்ட மாதிரியான அமைப்போடு இருக்கிறதுனால இந்த கிரஸ்டட் சர்பன்ட் ஈகிள்னு சொல்கிறாங்க. காடே அமைதியாக இருந்த அந்த நேரத்தில் கிளம்புறதுக்கு முன்னால் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக மேலே போயிருந்தப்போ தான் இந்த இடமே அதிர அளவுக்கு காட்டுக்குள்ளேருந்து யானைகளோட சவுண்டு அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. சத்தம் எங்கேயும் ரொம்ப பக்கத்தில் தான் கேட்குது, ஆனால் யானைகளை எங்களால் பார்க்க முடியல. வாட்ச் டவருக்கு ரொம்ப பக்கத்துலேயே பேக் சைடில் இந்த பெரியார் லேக்கில் வந்து ஒரே ஒரு யானை மட்டும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது. மற்ற யானைகள்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. இது ஒரு வேளை செக் பண்ணி பார்க்குறதுக்காக வந்திருக்கலாம். யானைகளுக்கும் கொக்குகளுக்கும் இடையில இருக்கிற சண்டை என்றைக்குமே ஓயாது. ஆப்பிரிக்கா யானையாகவே இருந்தாலும் கொக்குகளோட அது எப்போவுமே சண்டை போட்டுட்டு தான் இருக்கும். இது நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது சாதாரணமாக தெரியலாம். அந்த இடத்துல காட்டுக்கு நடுவில் நின்று யானைக்கு பக்கத்தில் அதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நெஞ்சே அதிர்ற அளவுக்கு இருக்கும். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து அங்கே போய் நின்று ஃபீல் பண்ணால் தான் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யானை இங்கே செக் பண்ணி பார்க்குறது தான் வந்திருக்கு. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அதை போய் இப்போ கூப்பிட்டு வரப்போகுது. வந்துட்டு திரும்பி போன யானை வந்து போய் என்ன சொல்லிச்சுன்னு தெரில, அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா யானையும் வர ஆரம்பிச்சிருச்சு. முன்னால் நடந்து வந்த யானை அங்கே கிடக்கிற கல்லில் தன்னோட காலை தேய்க்கிற சவுண்டை வந்து தெளிவாக இப்போ நீங்கள் கேட்கலாம். இப்போ கடைசியாக வர்றது தான் இந்த கூட்டத்திலேயே அதிக வயசுள்ள பெண் யானை. இதுதான் இந்த மொத்த கூட்டத்தையுமே வழிநடத்தக்கூடிய தலைவி. என்னதான் காடு முழுக்க பச்சை புட்கள் பரவி இருந்தாலும் இந்த யானைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிற புட்களை சாப்பிட்றதுக்காகவே இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கு. இந்த இடம் ரொம்ப நாளாக தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால இங்கே இருக்கிற புட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேரும் சகதியமாக இருக்குது. ஸோ இதை எப்படி சுத்தம் பண்ணி சாப்பிடுதுன்னு பாருங்கள்.
இந்த நேரத்தில் மறுபடியும் ஒரு கொக்கு வந்து இங்கே உட்காரும்போது இந்த யானையோட ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்கள். காற்று எங்களை நோக்கி அடிச்சிட்டு இருந்ததுனால எங்களோட வாசனை வந்து யானைகளுக்கு போய் ரீச் ஆகலை. ஸோ அதனால் நாங்கள் இருக்கிறதே அதுக்கு தெரியல. இவ்வளவும் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு எவ்வளோ பக்கத்துலேயே நடந்துகிட்ருக்குன்னு இப்போ நான் காட்டுறேன். எங்களை நோக்கி அடிச்சிட்டு இந்த காற்று வந்து டைரெக்ஷன் மாதிரி யானைகள் பக்கம் அடித்ததுனால எங்களோட வாசனை யானைகளுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் இருந்ததை அங்கே இருக்கிற எல்லா யானையுமே கண்டுபிடிச்சிருச்சு. இப்போ அதோட ரியாக்ஷன் எப்படின்னு நீங்கள் பாருங்கள். யானைகளுக்கு தெளிவான கண் பார்வைங்கிறது சுமாராக ஒரு 30 அடி தூரம் வரைக்கும் தான் தெளிவாக இருக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய ஆபத்துகளை வந்து அது மோப்ப சக்தியை வச்சு மட்டும்தான் கண்டுபிடிக்குது. யானை தும்பிக்கை உயர்த்தி மோப்பம் முடிக்க ஆரம்பிச்சிருச்சுனாலே அது எதையோ நல்லா சென்ஸ் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். அதனால் தண்ணிக்குள்ளே இருக்கிறது ஆபத்து அப்படின்னு நினச்சிட்டு அது கரைக்கு போகுது. இருந்தாலும் தண்ணிக்குள்ளே இருக்கிற புட்கள் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் அது விட்டுட்டு போகிறதுக்கு அதுக்கு மனசு இல்லை. ஒரே ஒரு யானை மட்டும் கரெக்டாக அங்கே எட்ஜில் வந்து நின்றுட்டு மறுபடியும் பில்லை பிடிங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் காற்றோட டைரெக்ஷன் வேறு பக்கம் மாறிடுச்சா என்னன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆபத்து எதுவும் பெருசாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த யானைகள் ஒவ்வொன்றா திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்குது. இவ்வளோ பெரிய சம்பவங்கள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நடந்துகிட்ருக்கு. இங்கே வேறு யாருமே இல்லை. நாங்கள் இங்கே தங்கியிருந்த 2 பேர், அது போக இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அப்புறம் கைட்ஸு, அவ்வளோ பேர் தான் இங்கே இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காட்டுக்குள்ளே தங்குறவங்களுக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸு. இந்த யானைகள் மறுபடியும் தண்ணிக்குள்ளே இறங்கி புல்லை பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் அதுக்கப்புறமா போய் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புற டைமே எங்களுக்கு வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த யானைகள் இதே இடத்துல தண்ணிக்குள்ளே வந்து புல்லை பிடுங்கி சாப்பிட்ருக்கு. இந்த மாதிரி இவ்வளோ யானைகளை இவ்வளோ பக்கத்தில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட இருந்த கைட்ஸுகளோட எக்ஸ்பீரியன்ஸ் படி அவங்களே இவ்வளோ நேரம் இவ்வளோ யானைகள் வந்து தண்ணிக்குள்ளே வாட்ச் டவருக்கு இவ்வளோ பக்கத்தில் வந்து பார்த்ததில்லை அப்படிங்கிறாங்க. இப்போ நேரம் மதியம் 2 மணிக்கு கிராஸ் பண்ணிருச்சு. ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு லஞ்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்புற டைமே வந்துச்சு. நாங்கள் கிளம்பும் போது கூட அந்த யானைகள் இன்னும் அங்கேயே தான் இருந்தது. ஸோ 2 மணி நேரத்துக்கு மேலே இந்த யானைகள் வந்து இதே இடத்துல இருக்குது. காலையில் நம்மளுக்கு ட்ரம்பெட் சவுண்டு வந்தது இந்த ஏரியா தான். ஸோ மண்ணை எடுத்து சாப்பிடும் இல்லைங்களா? காலச்சு நகம் பாரு, இந்த பக்கம் இருக்குது நகம். இந்த நகத்தை வச்சு இது எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்படி போயிருக்குது. எடப்பாளையம் வாட்ச் டவர்லேருந்து செக் அவுட் பண்ணி நம்ம வெளியில் போகும்போது போட்டிங்கில் தான் திரும்ப போவோம். ஸோ அப்போ வந்து போட்டிங் சஃபாரி போகிறதுக்குமான வாய்ப்புகளுமே இருக்குது. இங்கேருந்து கிளம்புறவங்களுக்காகவே தனியாக ஒரு போட் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதில் ஏறணும் அப்படின்னா
ஃபுல் போட்டிங் சஃபாரி போயிட்டு திரும்ப நம்ம வந்து வெளியில் டிக்கெட் கவுண்டருக்கே போயிடலாம். இந்த ட்ரெக்கிங் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் ரீச் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா மணி 3:30 பக்கமாக இருந்தது. போட்டிங் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லா ட்ரெக்கிங்குமே இந்த ஆஃபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ வந்து இந்த ஆஃபீஸ் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் முடியிற ஸ்டேஜே வந்துருச்சு. ஸோ ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். இன்றைக்கி ரிட்டன் கோயம்புத்தூர் போகிறதுக்கான பஸ் வந்து கம்பம்லேருந்து எங்களுக்கு 9 மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸிமம் இங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கடைசி பஸ்ஸில் தான் நாங்கள் வெளியில் போகிற பிளான். அடுத்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி அஞ்சுருளி மலையிலேருந்து ஆப்போசிட்டில் ஒரு மலையில் யானைகள் நின்றுருந்தது பார்த்து இல்லைங்களா, அந்த வழியாக நம்ம நடக்க போகிறோம். தொண்டியாறு பார்டர் ஹைக்கிங் தான் நம்ம அடுத்த வீடியோ. நம்மளுக்கு இந்த பார்டர் ஹைக்கிங்கில் என்ன மாதிரியான த்ரில்லிங் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை ஃப்ரம் எக்ஸ்ப்ளோரெக்ஸ்.